விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். எந்த விதமான வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும். வெற்றிகள் குவியக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எனவே எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் இந்த ஒரு நாளில் எடுங்கள். அதுவும் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருந்தது என்றால் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். தொழில் துறையில ஏற்ற இறக்கமான பலன்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இருக்கும். ஆனா அதை நினைத்து நீங்க இந்த ஒரு நாள்ல வருத்தப்படக்கூடாது. தொழில் அப்படின்னா ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபமும் இருக்காது, நட்டமும் இருக்காது. போதுமான அளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான பணமானது உங்களுக்கு கிடைக்கும். இதனை நினைத்து இந்த ஒரு நாளில் நீங்கள் வருத்தப்படுவது என்பது ஆகக்கூடாது. எனவே இந்த ஒரு நாளில் நீங்க பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. வெளியிலிருந்து நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தியாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாளா நீங்க நினைத்து கொண்டிருந்த ஒரு செய்தியானது உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் வரும். வியாபாரத்திற்கு இடையூறு அனைத்திற்குமே தோன்றிக் கொண்டிருந்தது அப்படின்னா அது அப்பைக்கப்ப தோன்றும், அதுவாகவே மறைந்துவிடும். அது எதிர்ப்பாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரத்தை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அனைவருமே அப்பைக்கப்ப உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்துட்டு அவங்களாகவே அழிந்து விடுவாங்க. நீங்க அதை பெருசுப்படுத்தக்கூடாது. பெருசுப்படுத்திட்டு அவங்க எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வரலாம், அவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செயல்படக்கூடாது. அவங்களாட்டுக்கு வரட்டும் போட்டும், அதை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கவே கூடாது. அது வாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைப்பது மிகவும் நல்லது. யோக பலன்கள் உங்களுக்கு மிதமாக இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான நிலையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். வேலையிடத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் கோபம் இந்த ஒரு நேரத்தில் அனைத்து விதமான கோபங்களையும் அவங்க மறந்துட்டு சுமூகமான ஒரு நிலை ஏற்படுவதற்கான நாளாக உங்களுக்கு விளங்கும். குலதெய்வத்தின் அருளால் குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தீர்ந்துவிடும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க யாரை நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க நம்புங்க. கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் உங்களுடன் இருந்து உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்கள் கண்டிப்பாக தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வெளியூர் செல்வதில் இந்த ஒரு நேரத்தில் திட்டங்கள் கண்டிப்பாக மாறும். வெளியூர் செல்ல வேண்டிய திட்டங்கள் அனைத்தும் தள்ளிப்படுவதற்கும் இல்லைன்னா மற்ற நாட்களை நீங்கள் குறிப்பிடுவதற்குமான ஒரு திட்டமாக உங்களுக்கு இருக்கும். சொந்த ஊரிலேயே விசேஷங்களுக்கு சென்று இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வருவதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளிடம் பாராட்டை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் பெற முடியும். உடல்நலம் இந்த ஒரு நேரத்தில் தேடி வருவதை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய கடவுள் நம்பிக்கை இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். எதுக்கு அதிகரிக்கணும் உங்களுக்கே தெரியாது. சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனை நினைத்து நீங்களே இந்த ஒரு நேரத்துல கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு, கடவுளுங்கிறது இருக்காரு அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீங்க. வாகனத்துல உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கவனமானது அதிகமாக தேவைப்படும். பிள்ளைகளின் நினைவாற்றல் கூடக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கைக்கு ஏற்படும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க முடிந்த அளவிற்கு உங்களுடைய வாயை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளணும். மற்ற நாட்களை போல அனைவரிடமும் நீங்க ஏதாவது ஜாலியா பேசுறேன், கேலிக்கு பேசுறேன் அப்படின்னு நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருப்பது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் பெரிய அளவில் பாராட்டுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல முடிந்த அளவிற்கு நல்ல முடிவுகளை நீங்க தேர்ந்தெடுங்க. நீங்க தேவையில்லாம மற்ற நபர்களுடன் பேசுவதையும் நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது பதில் கேட்டா மட்டும் அதற்கு நீங்க பதில் கூறுங்க. அதிலையும் நீங்க எதற்கு புதிராக கூறுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது கணக்கு போட்டு எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அதை நீங்க கண்டிப்பா திட்டம் தீட்டி முடிப்பீங்க. ஒரு பக்கம் கணக்கு போடுவீங்க, இந்த ஒரு காரியத்தை நமக்கு பண்ணுனா அது மூலியமா வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பக்கம் கணக்கு போட்டாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய காரியத்தை முடிப்பதற்கான திட்டத்தையும் நீங்க இந்த ஒரு நாளில் தீட்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். அடுத்து நடப்பதை உங்களால இந்த ஒரு நேரத்துல கணிக்க முடியும். இந்த ஒரு செயலை நம்ம பண்ணணும் அப்படின்னா அது நம்முடைய எதிர்காலத்துல பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து சில செயல்களை நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்வீங்க. இதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறது குடும்பத்துல குழப்பம் ஏற்பட்டு மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே நீங்க குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். தீர்த்து வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மன நிம்மதி இருக்காது, உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. மற்றவங்களோட பிரச்சனையில
தேவையில்லாமல் தலையிடுவதை நீங்கள் குறைத்துக் கொள்வது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்றால் வேலையிடத்துல கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. கவனச்சிதறல் இருக்காம உங்களுடைய வேலையை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நிதானமாக நீங்கள் இருப்பது மிகவும் நல்லது. மனைவியின் தேவை என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டு அதனை உதாசனப்படுத்தாமல் அதை நீங்கள் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஒரு உணர்வானது மீண்டும் அதிகரிக்கக்கூடும். இந்த ஒரு நேரத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசினால் உதவி வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நேரத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக 8ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வமாக குன்றக்குடி முருகனை வழிபடுங்க. கண்டிப்பா பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.